அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மாதம் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் இந்த மாதத்தில் பார்த்ததில் பாதித்தது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்திய திரை இசையின் வரலாற்றில் தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அன்போடு அழைக்கப்படும் இசை பேரரசி எஸ் ஜானகி அவர்களின் மறைவு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த ஜானகி அவர்கள் தனது காந்த குரலால் அரை நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்திய ரசிகர்களை கட்டி போட்டவர். பன்மொழி திறமையோடு ஆயிரக்கணக்கான திரை இசை பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகளையும் 33 மாநில அரசு விருதுகளையும் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அசாத்திய குரல் வளமும் துல்லியமான உச்சரிப்பும் நளினமான உணர்வுகளை குரலிலேயே கடத்தும் வித்தையில் இவருக்கு நிகர் இவரே. சோகம், மகிழ்ச்சி, கிராமியம் என அனைத்து பாணிகளிலும் தனித்து நின்று முத்திரை பதித்த எஸ் ஜானகியின் மனதை மயக்கும் ஆகச்சிறந்த பாடல்களில் சில இதோ. வரிகளை மட்டும் மேற்கோள் காட்டுகிறேன். சிங்காரவேலனை தேவா கொஞ்சம் சலங்கை படங்களில் பாடிய பாடல். அன்னக்கிளி படத்தில் அன்னக்கிளி உன்னை தேடுது. 16 வயதிலே செந்தூர பூவே. முதல் மரியாதை படத்தில் ராசாவே உன்னை நம்பி. மெல்ல திறந்தது கதவு ஊரு சனம் தூங்கிருச்சு. உயிரே படத்தில் நெஞ்சினிலே நெஞ்சிலே. இன்னும் எவ்வளவோ, கிட்டத்தட்ட 17 மொழிகளுக்கு மேற்பட்ட பாடியுள்ளார். 48,000 பாடல்களையும் பாடி அசத்தியுள்ளார். இருப்பினும் என் மனம், தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், என் மனம் வேதனைப்படும் பொழுதோ அல்லது அழுத்தப்படும் பொழுதோ வேறு ஏதாவது சிக்கல்களில் மாட்டி துன்பப்படும் பொழுதோ என் மனதை மனமாற்றி அதற்கு ஒரு மருந்தாக பயன்படுவது இவரின் பாடல்கள் தான். அவற்றில் ஒரு சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த துன்பங்களிலிருந்து மீளச் செய்கின்ற மருந்தாக பயன்கிற பாடல்களில் முதல் வரிசையாக நான் நேசித்த பாடல் தாளாற்றும் பூங்காற்று நீ அல்லவா என்ற பாடல். கோபுர வாசலிலே படத்தில் அந்த பாட்டு போட்டுட்டு நம்ம அப்படியே கேட்டுட்டு போனோம்னா என்னோட மனசு மாறும். எந்த பிரச்சனையில் இருக்கிறோமோ அதெல்லாம் மறந்துட்டு இந்த பாட்டில் மனசு மயங்கி போயிடும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். அந்த எந்த சூழலில் ஒரு கடுமையான வெப்பத்தில் உட்காந்துருந்தா கூட அந்த குரலை கேட்டு அந்த முதல் ரீங்காரம் ஹம்மிங் வரும்போது பார்த்திங்கன்னா மலையில் நினைகிற மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு வரும். அப்படியான ஒரு குரல் அந்த மலை துளி கண் முன்னாடி கொண்டு வரக்கூடியவங்க. அப்புறம் ஜானி படத்தில் காற்றில் எந்தன் கீதம், சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடல், புத்தம்புது காலை, நாதம் என் ஜீவனே, அடி ஆத்தாடி இள மனசொன்னு, கொடியிலே மல்லிகைப்பூ, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, கீரவாணி கனவிலே பாட, மார்கழி திங்கள் அல்லவா, முத்து நகையே முழு நிலவே, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற பாடல்கள். இவை எல்லாம் என்னோட திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பாடல்கள். இத்தகைய பெருமைக்குரிய இசை பேரரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களுக்கு என்றும் மறைவு என்பது கிடையாது. உலக மனிதர்களின் காதுகளுக்கு செவித்திறன் உள்ளவரை அவரின் பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். அவரின் ஆத்மா சாந்தி அடைய உங்கள் சார்பாக எனது சார்பாக வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.